வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சிறப்பான புத்தகத்தை நாம் காண இருக்கிறோம். பொதுவாக சர்வதேச அரசியல் பற்றிய புத்தகங்கள் தமிழில் அவ்வளவாக வெளிவருவதில்லை. அதுவும் தரமான புத்தகமாக வெளிவருவது என்பது மிகவும் அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிறது மிகவும் தரமான, மிக நல்ல பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் குறித்து நமக்கு தெரியும். 2022 இறுதியில் மலேசியாவின் 10வது பிரதமராக அன்வர் இப்ராஹிம் பொறுப்பேற்றார். அவரை பற்றிய ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. ரொம்ப அதிசயமாக இருந்து எனக்கு கேட்குறதுக்கு. என்னென்னா, பொதுவாக அன்வர் இப்ராஹிம் பற்றி பல பேருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் அவருடைய போராட்ட களம், அவருடைய எதிர்க்கட்சியில் அவர் தலைவராக இருந்தபோது ஆற்றிய வகையில், அப்புறம் அவர் சிறைக்கு சென்ற பிறகு அவர் எவ்வாறு வெளியே வந்தார், அதன் பிறகு மலேசிய தேர்தலில் வெற்றி பெற்று மலேசிய பிரதமர் ஆனது எப்படி அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக ஒரு துப்பறியும் நாவல் மாதிரியான ஒரு புத்தகம் வெளிவந்ததுங்கிற போது மிகவும் அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. படிக்க படிக்க ஒவ்வொரு பக்கத்திலும் அதில் சுவாரஸ்யம் இருந்தது. சரி, அது என்ன புத்தகம்? அன்வர் இப்ராஹிம் சிறை முதல் பிரதமர் வரை, திரு இரா முத்தரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது யாவரும் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. சுமார் 308 பக்கங்கள் இருக்கின்றன. 460 ரூபாய் விலை. அன்வர் இப்ராஹிம் சிறை முதல் பிரதமர் வரை. திரு இரா முத்தரசன் அவர்கள் ஏற்கனவே பல பேருக்கு மலேசிய அரசியலை தெரிந்தவர்களுக்கு, மலேசிய பத்திரிகைகளை தொடர்ந்து பார்த்துவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவரை பற்றிய ஒரு குறிப்பு படிக்கிற போதே நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. 13 வயதுகள் தொடங்கி, இந்த நூலாசிரியர் இரா முத்தரசன் பற்றிய ஒரு குறிப்பு. 13 வயதுகள் தொடங்கி தமிழ் எழுத்துத்துறையில் பன்முக முனைகளில் முகிழ்த்த தனியாத ஆர்வத்தினால் இன்று வரை தொடர்ந்து எழுதி வருகிறார் நூலாசிரியர் இரா முத்தரசன். 1980ஆம் ஆண்டுகள் முதல் மலேசிய அரசியல் களத்தை அணுக்கமாக கண்காணித்து வருகிறார். மிகவும் நெருக்கமாக பார்த்து வருகிறார். அரசியல் கண்ணோட்ட எழுத்தாளராகவும் கள செயற்பாட்டாளராகவும் தீவிர ஈடுபாடு காட்டி வருகிறார். அவரின் எழுத்துப்பணி கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு அரசியல் கண்ணோட்ட கட்டுரைகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் இணைய ஊடகங்களிலும் தமிழ் நாளிதழ்களிலும் படைத்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக நீண்ட நாட்களாக தமிழில் எழுதி வரக்கூடிய மிக முக்கியமாக மலேசிய படைப்பாளிகளில் இவர் ஒருவர் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தெரியும். அவர் எழுதிக்கூடிய இந்த அன்வர் இப்ராஹிம் சிறை முதல் பிரதமர் வரை. சரி, இதுக்கு பண்ணால் இதை பற்றி ஒரு 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 அறிமுகம் ஒன்று கொடுத்துருக்கார் நூலாசிரியர். அது படிக்கும்போதே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு இதை பற்றி மேலும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, 2008 மலேசிய அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனை ஆண்டு. மலேசிய அரசியலில் இப்படித்தான் நடக்கும் என்று ஆண்டாண்டு கால நம்பிக்கைகளும் சித்தாந்தங்களும் ஒரே இரவில் நொறுங்கி போயின அப்படின்னு. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அப்போ இருந்து தொடங்கிச்சு. அப்புறம் தான் நமக்கு தெரியும் 2022 நவம்பரில் மலேசிய பிரதமராக திரு அன்வர் அவர்கள் பொறுப்பேற்கிறார் அப்படின்னு. அதுக்கு முன்னால் யாருமே அது கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. இதிலே எழுதியிருக்காங்க. நம்முடைய ஆசிரியர்கள் குறிப்பிட்றாங்க, இவர் ஒரு நாளுக்கு மலேசிய பிரதமர் ஆவார் என்று யாரும் சொல்லியிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள், தானே கூட நம்பலை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த நூல் விவரிக்கிறது இல்லைங்களா. இப்போது என்ன சொல்கிறாரு, பல்வேறு போராட்டங்களை சந்தித்தும் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் இழக்காத அன்வாரின் தளராத அரசியல் போராட்ட சம்பவங்கள் தமிழில் நூலாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கருதினேன். வாழ்க்கையில் நெருக்கடிகளை, தோல்விகளை, பின்னடைவுகளை சந்திக்கும் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் எப்படி இறுதி வரை மனம் தளராமல் போராட வேண்டும், அப்படி போராடினால் நாம் எதிர்பாராத புதிய வாசல்கள் திறந்து நமக்கு வழிவிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உதாரணமாக அன்வார் அவர்கள் நம் கண்முன்னே நிற்கிறார் அப்படின்னு போட்டு எழுதுகிறாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவர் பற்றி பல விஷயங்கள் அவர் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து திரு அன்வரை பற்றி தெரியாத போனால் புதிய தமிழ் வாசகர்களுக்கு இதை படிக்க படிக்க வியப்பாகவும் வியப்பாகவும் இருக்கும். சரிங்களா. அவர் இருக்கார், அன்வாருக்கும் இந்திய சமூகத்துக்கும் இடையிலான இணக்கங்களையும் நல்லுறவுகளையும் அதே சமயத்தில் சில முரண்பாடுகளையும் இந்த நூல் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் ஒவ்வொரு பக்கத்தும் அப்படி தான் இருந்தது. பல சமயங்களில் எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது, இத்தனை தகவல்களை கொண்டு ஒரே புத்தகம் எப்படி தர முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் இந்த ஒரு புத்தகத்தையே
பகுதி பகுதியாக பிரித்து ஒரு 4-5 நூல்களாக கூட தந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது இதில் செய்திகள். அது மட்டும் இல்லை, ஏராளமான புகைப்படங்கள் எல்லாம் வரலாறு சம்பந்தமான, வரலாறு தொடர்பான, அரசியல் தொடர்பான புகைப்படங்கள், மிகவும் அரிதான புகைப்படங்கள். மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாசகனுக்கு இதெல்லாம் மிக முக்கியமாக ஒரு புதிய தகவலாகத்தான் இருக்கும். இதில் தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்க்கலாம். அது முதல் அத்தியாயம் அன்வார் அடுத்த பிரதமர் என்னும் நம்பிக்கை முழக்கம் அப்படின்னு தொடங்குறாங்க. இதில் என்ன ஒரு 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 ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படின்னா, இந்த புத்தகத்தில் எல்லா இடங்களையும் அங்கங்கே பெட்டி செய்தியாக நிறைய கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பெட்டி செய்தியாக ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கொடுத்துருக்காங்க. சில அத்தியாயத்தில் 2-3 பெட்டி செய்திகள் கூட வருகின்றன. அந்த பெட்டி செய்திகள்லாம் மிகவும் அருமையாக இருக்குது. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 308 பக்கங்கள் சொல்லியிருக்கோம். 31 அத்தியாயங்கள் எழுதியிருக்காங்க. 31 அத்தியாயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த அத்தியாயத்தை வைத்து ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடியும் இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அன்வார் அடுத்த பிரதமர் என்னும் நம்பிக்கை முழக்கம். முதல்ல ஒரு முழக்கம் அப்படி தான் வருது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை முழக்கமாக அது எப்படி மாறியதுங்கிறது பின்னால் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக தொடங்கிய காலம், இளமை கால போராட்டங்களும் அரசியல் நுழைவும். ஸோ அது எதை பற்றி இருக்கும் நமக்கு தெரியும். அப்புறம் அம்னோவில் அசுர வளர்ச்சி, அங்கேருந்து விலக்கப்பட்டதும் எதிர்க்கட்சிகளுடன் போராட்டம், சிறையில் இருந்து கொண்டே போராட்டம், இப்படியே போகிறது. சிறையில் இருந்து எதிர்கொண்ட 1999 பொதுத் தேர்தல், அப்புறம் விடுதலையான பின், அப்புறம் 2008 பொதுத் தேர்தல் வியூகங்கள். இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு மலேசிய அரசியல் பற்றி ஒரு முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா பல பேருக்கு மேலோட்டமாக கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, சரிங்களா? ஆனால் மலேசியா அரசியல் பற்றி ஒரு ஆழமான புரிதலை இந்த புத்தகம் தருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அப்புறம் பிரதமராக வழிவகுத்து 2028 பொதுத் தேர்தல், அப்புறம் பதவியேற்க காத்திருந்த பரபரப்பு நாட்கள், 10வது பிரதமராக அதிரடி நடவடிக்கைகள், எதிர்கால சவால்கள் என்ன. ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம் இது. 29வது அத்தியாயத்தில் வருது. மொத்தம் 31 அத்தியாயம். அவருக்கு எதிர்காலத்தில் அவர் சந்திக்க இருக்கிற சவால்கள், ஒரு பிரதமராக அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பிரதமர் ஆனது முதல் முக்கிய சம்பவங்கள் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில அம்சங்கள் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. மலேசியா நாட்டில் சில அம்சங்கள் விளக்கங்கள். இப்படி தான் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. பல பக்கங்கள் நான் குறித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இங்கே நம்மளால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த புத்தகம் அந்த அளவுக்கு ஏராளமான தகவலை தந்திருக்கிறது. முடிந்த வரையில் தர பார்க்குறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்க 70வது பக்கத்தில் ஒரு முக்கியமான தகவல் என்ன கொடுக்குறாங்க பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே என்னென்ன, ஒரு பெட்டி செய்தியாக அங்கங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த பெட்டி செய்திகளே நம்ம படிக்கிற போது ஒரு முழு புத்தகத்தையும் படிக்கிற ஒரு என்ன சொன்னாங்க, அது மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு கிடைத்து விடுகிறது. இதுதான் இந்த பெட்டி செய்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெட்டி செய்தியாக கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, 2018ஆம் ஆண்டு பிரதமரான மகாதீர் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாத வாக்கில் தென் தாய்லாந்தின் இஸ்லாமிய தீவிரவாத போராளிகளுக்கும் தாய்லாந்து அரசாங்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்த மலேசியாவின் பிரதமராக 75 வயதான அன்வார் அப்புறம் முன்னாள் அதிபர் அதிகம் நியமித்தார் அப்படிலாம் போடுறாங்க. இதெல்லாம் இந்த மலேசிய அரசியல் தெரிந்தவர்களும் புரிந்திருக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படி சொல்லி. எத்தனை போராட்ட குழுக்கள் இருந்தன, எத்தனை போராளிகள் இருந்தார்கள், மற்ற நாடுகளில் இருந்த இணக்கமான அல்லது பிணக்கமான சூழ்நிலை எவ்வாறெல்லாம் கையாண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எழுதியிருக்காங்க. எல்லாமே நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். மலேசிய அரசியல் களத்தை பற்றி புரியாதவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். ஏன்னா எல்லாவற்றையும் அக்குவேர் ஆணிவேற எடுத்து சொல்கிறாங்க, ஆழமாக எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்து சிறையில் இருந்து எதிர்கொண்ட 1999 பொதுத் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த பொதுத் தேர்தலில் எத்தனை தொகுதியில் இருந்தாங்க, எத்தனை பேர் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், யார் தோல்வியுற்றார்கள், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் விடுதலையான பின் அவருக்கு என்ன பண்ணாங்க, அன்வர் சிகிச்சைக்காக உடனடியாக ஜெர்மனிக்கு பயணமாகிறாரு. அப்புறம் அங்கிருந்தபடி எப்படி அரசியல் நடத்துகிறார், அப்புறம் மீண்டும் வந்த பிறகு நடக்குது. 2008 பொதுத் தேர்தல் வியூகங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டி செய்தி ஆகட்டும், உள்ள இந்த கட்டுரை ஆகட்டும், எல்லாவற்றையும் அப்படியே என்ன சொல்லுவாங்க, இதற்கு மேலே தகவல் எதுவுமே இல்லை தருவதற்குங்கிற அளவுக்கு எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பெட்டி செய்தி ஒன்று படுத்தோம். என்ன அப்படின்னா, தேர்தலில் வாக்களிக்கிற பொதுமக்களுக்கு கை விரலில் மையிடுவாங்க இல்லையா, அதுவும் மையிடுவதெல்லாம் இந்தியாவிலேருந்து தான் வர வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட ஒரு செய்தியாக எப்போது ஆரம்பித்தாங்க, எப்படி அது கிடச்சிது, ஏன் அந்த மாதிரியான ஒரு தேர்தல் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது அப்படிங்கிற பற்றிலாம் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் அதை பற்றி ரொம்ப விரிவாக எழுதியிருக்காங்க. ஏன்னா இது வெறுமனே ஒரு கடந்த காலத்தில் நடந்தவர்களை பற்றி மட்டுமே இல்லாமல் இப்போது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, இனிமேல் அவர் அவர் சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன, அவர் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னவாக இருக்கும், இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் கூட மிகவும் ஆழமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது தான், திரு இரா முத்தரசன் அவர்கள் கடந்த பல 10 ஆண்டுகளாக மலேசியாவிலேயே இருந்து கொண்டு மலேசிய அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருகிறாருங்கிறத இதை படிக்கும்போதே தெரியுது. ஒரு கைதேர்ந்த ஒரு எழுத்தாளர், ஒரு மிக அனுபவமிக்க ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் சர்வதேச அரசியலில் ஆர்வம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் சுவாரஸ்யமானதாக அமையும், சந்தேகமில்லை. அன்வர் இப்ராஹிம், சிறை முதல் பிரதமர் வரை. மீண்டும் சந்திப்போம்.